வணக்கம். இன்று நாம் சிவபெருமானின் சிறந்த பக்தரான அதிபத்த நாயனாரின் கதையை கேட்கப் போகிறோம். பல வருடங்களுக்கு முன்பு சோழ நாட்டில் நாகப்பட்டினம் என்ற அழகான கடற்கரை நகரம் இருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகம் எப்போதும் பல கப்பல்களாலும் வியாபாரிகளாலும் பரபரப்பாக காணப்படும். நாகப்பட்டினத்தின் அருகே நுழைப்பாடி என்ற சிறிய கிராமத்தில் வலைஞர்கள் வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தில் இறைவன் மீது அளவற்ற அன்பு கொண்ட அதிபத்தர் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு காலையிலும் அவர் படகில் கடலுக்குச் சென்று மீன் பிடிப்பார். வலையில் கிடைக்கும் முதல் மீனே, இது சிவபெருமானுக்காக என்று கூறுவார். பிறகு அந்த மீனை மீண்டும் கடலிலேயே விடுவார். அவருடைய பக்தியைக் கண்டு ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டனர். முன்பு அதிபத்தருக்கு நிறைய மீன்கள் கிடைத்து நல்ல வருமானம் கிடைத்தது. அதிபத்தரின் பக்தியை உலகம் அறிய சிவபெருமான் எண்ணினார். இப்போது எவ்வளவு வலை வீசினாலும் ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைத்தது. ஆனாலும் அதிபத்தர் மனமகிழ அப்படியே சிவபெருமானுக்கு படைத்தார். அவர் வெறுங்கையோடு வீட்டிற்கு திரும்பினார். நாளுக்கு நாள் அவருடைய சேமிப்பு குறையத் தொடங்கியது. வறுமை வந்தாலும் அதிபத்தரின் பக்தி மட்டும் குறையவில்லை. ஒரு நாள் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. வலையில் ஒளி வீசும் அழகான பொன் மீன் ஒன்று கிடைத்தது. அந்த பொன் மீனின் செதில்கள் பிரகாசமாக சூரிய ஒளியில் தங்கம் போல் தகதகவென மின்னின. அந்த பொன் மீனைப் பார்த்து அனைவரும் வியந்து போனார்கள். இந்த மீனை விற்றால் நீங்கள் மீண்டும் பணக்காரர் ஆகலாம் என்று நண்பர்கள் கூறினர். ஆனால் அதிபத்தர் வேறு விதமாக நினைத்தார். இவ்வளவு அழகான பொன் மீன் கிடைத்திருக்கிறது, இதுவும் சிவபெருமானுக்கே என்று மகிழ்ந்தார். அந்த பொன் மீனையும் அவர் கடலில் விடுவித்தார். அதிபத்தரின் பக்தியை பார்த்து அனைவரும் மெய்சிலிர்த்தனர். அப்போது வானத்தில் ஒரு பெரிய ஒளி தோன்றியது. சிவபெருமான் உமையம்மையாருடன் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார். அதிபத்த நாயனாருக்கு சிவபெருமான் அருள் வழங்கினார். இறுதியில் அதிபத்த நாயனார் சிவபெருமானின் திருவடியை அடைந்து பேரின்பம் பெற்றார். உண்மையான பக்தியும் நேர்மையும் இருந்தால் இறைவன் நிச்சயமாக அருள் புரிவார். பொருள் செல்வத்தை விட இறைவன் மீதான அன்பும் நம்பிக்கையும் உயர்ந்தது என்பதை அதிபத்த நாயனார் நமக்குக் கற்றுத் தருகிறார். இறைவன் நாம் எதை கொடுக்கிறோம் என்று பார்ப்பதில்லை, எந்த அளவு தூய்மையான மனதோடு கொடுக்கிறோம் என்று மட்டுமே பார்க்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.